மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாம் வாசிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம். ராஜ்யம் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிற நம்ம இப்போ இருக்கிறது ராஜ்யத்தினுடைய அரசாட்சியில் இல்லை, நம்ம ஃபிசிக்கலாக மக்களாட்சியில் இருக்கோம். ராஜ்யம்னா ஒரு ராஜாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக்கு பேர் ராஜ்யம். தாவீது ராஜா தான் முதல் பேர்சபா மட்டும் ஆட்சி செய்தார். தான்லேருந்து பேர்சபா வரைக்கும் இருக்கிற அந்த நிலப்பகுதி தாவீதினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. அந்த பகுதிக்கு பேர் ராஜ்யம். ஒரு ராஜ்யம் இருந்தால் அதுக்கு ஒரு ராஜா இருப்பார். அப்போது தேவனுடைய ராஜ்யம்னா நிலப்பகுதியை குறிக்கிறது. அந்த நிலப்பகுதியினுடைய ஆளுகையை ஒரு ராஜா ஆளுவார். தாவீதின் ராஜ்யம் அப்படின்றது இந்த சாலமோனின் ராஜ்யம் அப்படின்றது. அப்போ ராஜ்யம்னா நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம உலக பிரகாரமான அந்த ராஜ்யத்தை பற்றி நாம் பார்க்க போல நம்ம ஆவிக்குரிய ராஜ்யத்தை பற்றி பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். 5-6 வசனங்களை. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை, அதாவது ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்தில் இயேசுவுக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் இஷ்டமானவனுக்கு விலை கொடுக்கிறேன் என்றார். அப்போது ராஜ்யத்தினுடைய இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யம் இருக்குல்ல, அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு பகுதியில் ஆள்றாங்க. இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களும் எதற்கு கீழே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறது. பிசாசு தான் அதை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதனால் அவன் சொல்கிறான், இங்கே பொய் சொல்லலை, அவன் உண்மையை தான் சொல்கிறான். சில நேரம் உண்மை சொல்லுவான் பிசாசு, அதுபோல் உண்மையை சொல்கிறான். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் எனக்கு கீழே இருக்குது அப்படின்றான். இந்த பூமியினுடைய 3ஆம் வானம் வரைக்கும் இப்பொழுதும் பிசாசினுடைய ஆளுகை கீழே இருக்கிறது. இதை வேதம் இருளின் ராஜ்யம் என்று அழைக்கிறது. இந்த இருளின் ராஜ்யத்தினுடைய அதிபதி அல்லது ராஜா அல்லது தலைவர் யாருன்னா பிசாசானவன். இதை இருளின் ராஜ்யம் என்று அழைக்கிறோம். இந்த இருளின் ராஜ்யத்திற்கு கீழாகத்தான் ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் இந்த இருளின் ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறார்கள். பிசாசானவன் அவர்களுக்கு என்னவா இருக்கிறான்? தலைவராக இருக்கிறான். லூக்கா 4:5-6 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பிசாசின் ராஜ்யத்தில் என்ன இருந்தது? சாலமோனுடைய ராஜ்யத்தில் இப்போ சாலமோன் ஆட்சி செய்த போல் அவன் ராஜ்யத்தில் இருந்துச்சுன்னா வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் ஏராளமான செல்வங்கள் அவனுடைய ராஜ்யத்தில் இருந்தது. அப்போ பிசாசின் ராஜ்யத்தில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். போதும். அப்போ பிசாசின் ராஜ்யத்தில், அதாவது இருளின் ராஜ்யத்தில்
என்ன இருக்குன்னா, கொல்லுவதும் அழிப்பதும் திருடுவதும். திருட கொல்ல அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ பிசாசுன்ற ராஜ்யத்தில் இதுதான் இருக்குது: கொல்றது, அழிக்கிறது, திருடுறது மற்றும் பொய். இதுதான் இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பிசாசின் ராஜ்யத்திற்குள் இருக்கிறது. இந்த பிசாசின் ராஜ்யத்தில் கொல்லுவது, அழிக்குவது, திருடுவது எல்லாம் நிறைந்திருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. இந்த ராஜ்யத்திற்குள் தான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத மக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது பொய்யின், இந்த இருளின் ராஜ்யம். இப்படி தான் அந்த ராஜ்யம் இருக்குது. இப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம். இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய முதல் நோக்கம் என்னன்னா, இந்த இருளின் ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் விரிவுபடுத்தவும் இயேசு வந்தார். சொல்லுங்க, இயேசு இந்த இருளின் ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் விரிவுபடுத்தவும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதெல்லாம் பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அப்படின்னா பாருங்க, அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை கீழ் இந்த இருளின் ராஜ்யத்தில் தேவன் குமாரன் தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவ, அப்புறம் அதை விரிவுபடுத்த வந்தார். ஆமே. அப்போ அதுதான், அதற்காக வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு இப்படி முதல் பிரசங்கத்தை செய்கிறார். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 4:10 வாசிப்போம். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எல்லாம் சத்தமாக வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுடைய முதல் பிரசங்கம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை பற்றி இருளின் ராஜ்யத்தில் பிரசங்கிக்கிறார். இருள் சூழ்ந்த இந்த உலகத்துக்குள்ள, இருளின் பிசாசின் ஆளுகைக்கு கீழே இருக்கிற மக்களுக்குள்ள கர்த்தர் சொல்றாரு, நீங்கள்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து அல்லது இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள என்ன செஞ்சலாம், வந்துடலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் இருளின் ராஜ்யத்தில் அல்லது பிசாசின் ராஜ்யத்தில், பிசாசின் ஆளுகைக்கு இருந்தீங்க. இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் போய் குடியேறுறமா நீங்க இருளின் ராஜ்யத்திலிருந்து நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போறதற்கு இயேசு தாமே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை மீட்டு உங்களுடைய குடி உரிமையை மாற்றினார். உங்களுக்கு என்ன குடியுரிமை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இருளின் ராஜ்யத்தினுடைய குடியுரிமை இருந்துச்சு. இயேசு இரத்தத்தை சிந்தின பிறகு நீங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய குடியுரிமையை பெற்று பரலோக ராஜ்யத்தினுடைய குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆமே. அப்போ தேவன் என்ன செய்கிறார், உங்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வந்து சபையில் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போது இந்த சபையானது பரலோகத்தை பிரதிபலிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அப்போ நான் சொன்னேன், சாலமோன் ராஜ்யத்துக்குள்ள வெள்ளி பொண்ணு தங்கம் இவைகள்லாம் செல்வ செழிப்பும் ஞானமும் இருந்தது. பிசாசின் ராஜ்யத்தில் பொய், திருடுறது, கொல்றது, அழிக்கிறது இருந்தது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ரோமர்கள் 14ஆம் அதிகாரம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரொம்ப விசேஷித்த காரியம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே போனால் என்ன இருக்கு பாருங்க. எல்லாம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அமெரிக்க ராஜ்யத்தை விரும்புகிறாங்க. ஏன் கிடைக்கிறதுங்களேன், அந்த ராஜ்யம் செழுமை மிக்கது, அங்கே ஃப்ரீடம் ரொம்ப ஜாஸ்தி, அங்கே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ராஜ்யத்திற்குள்ளே போகிறாங்க. அந்த ராஜ்யத்திற்குள் இருக்கிற செழுமைக்காக போகிறார்கள்.
ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ரோமர்கள் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. ரோமர் 14:17 லஞ்சந்து வாசிக்கலாம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பதும் குடிப்பதும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற இந்த ராஜ்யத்தில், இயேசு ராஜாவாக இருக்கிற அந்த தேவ ராஜ்யத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குன்னா நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பாருங்க, நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சொல்லும், தேவனுடைய ராஜ்யத்திலே நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உலக ராஜ்யத்தில் வந்து என்ன இருக்குன்னா ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஃப்ரீடம் இருக்கலாம். பிசாசின் ராஜ்யத்தில் பொய் இருக்குது, திருடுறது இருக்குது, கொல்றது இருக்குது, அழிக்கிறது இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த தேவ ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் இருக்க. சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யத்திலே நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் இருக்கிறது. நான் அந்த தேவ ராஜ்யத்திலே இருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தாலே. ஆமென். அந்த உலகத்தில் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சுவிசேஷம் இருளின் ராஜ்யத்தில் இருக்க மக்கள் வந்து அவங்க பிசாசு பிடிச்சிருக்குது. அப்போ பிசாசுகள் அவர்களை விட்டு வெளியேறும் போது, கத்தி அலறி வெளியேறும் போது பாருங்க, அந்த விடுதலை அடைகிறார்கள். விடுதலை அடைஞ்ச உடனே அவங்க இயேசுக்குள்ள வர்றாங்க. இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் ஜோம் பண்ணும் பொழுது அற்புதம் நடக்குது. அவங்க இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இயேசுக்குள் வருகிறார்கள். வந்த பிறகு தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது? விரிவடைகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சகோதரி வந்தாங்க, ஒரு சகோதரனும் சகோதரியும். அவங்க சொன்னாங்க, உயிர் போகிற மாணிக்க வழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களோட காசு கேட்கல, நான் பணத்தை கேட்கல, எனக்கு இயேசுவிடத்தில் ஒரு வாக்கு கொடுப்பீர்களாங்கட்டு. என்ன வாக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க. நீங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வசனத்தை கேட்கணும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக ஏசப்பா முன்னாடி நான் வாக்கு கொடுக்குறேன், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் வந்து வசனத்தை கேட்பேன் என்று சொன்னார். சொன்னேன். நான் சொன்னேன், அந்த சிஸ்டன்ட்டு இருந்தாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு. நான் சொன்னேன், கூட்டத்தை விலை எங்கள் பின்னாடி இருக்க கூட்டத்தை விளக்க சொன்னேன். விலை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு அந்த ஸ்திரீக்குள்ள அந்த அசுத்தாவி வெளியே கிளம்பி போனது. அந்த ஸ்திரீ வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகு பாருங்க, இந்த ஸ்திரீ நல்ல சுகமாக இருந்தாங்க. சுகமாக இருக்கிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வருகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க 8 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் ஆராதனையை அட்டன் பண்ணிட்டு தான் நான் ட்ரெயினுக்கு போவேன், ஏன்னா நான் இயேசுவுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், எப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி விரிவாகப்படுத்தப்படுகிறது? ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பண்ணி அற்புதங்கள் அவர்களுக்குள் நடந்து ரட்சிப்படைந்து பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த விரிவாக்குகிற வேலையை நம்மை சார்ந்தது. ஆமென். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்குகிற வேலையெல்லாம் நான் ஈடுபட்டிருக்கிறேன், நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்னல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ என்ன ஆச்சு பாருங்க, இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்க மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா? இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் தேவன் மேல் கசப்பு. சொல்லும், இருளின் ராஜ்யத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவன் மேல கசப்பு. நல்லா கவனிங்க. அவங்க வாழ்க்கை என்ன நடந்தாலும் அவங்க யாரை கசந்து கொள்றாங்களா? தேவனை கசந்து கொள்றாங்க. ஒரு சுனாமி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கத்தர் சுனாமி ஏன்னா இப்படி தான் இந்த படத்தை கடவுள் செய்கிறாரோ, இந்த சுனாமி அனுப்பிட்டாண்டார்.
தேவன் சுனாமி அனுப்பல. இந்த உலகம் இருளின் ராஜ்யத்திலே இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் சொல்றான் இதெல்லாம் கடவுளுடைய செயல் என்றான். தீ, விபத்து, நாச மோசங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருடைய செயல் என்று இன்சூரன்ஸ் கம்பெனி எழுதி வச்சிருக்கான். கர்த்தருடைய செயல் கிடையாது. இந்த உலகத்தில் இருளின் ராஜ்யம் இருக்கிறது. அதான் அவன் மக்களுக்கு என்ன பாருங்க, இயல்பாவே தேவன் மேல் கசப்பு இருக்கிறது. அறிந்தோ அறியாமல் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனை கசந்து கொள்கிறார்கள். தேவ பிள்ளைகள் கூட தேவன் மேலே கசப்பு இருக்குது பாருங்க. சில நினைக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது தேவன் ஏன் அனுமதித்தார் என்று சொல்லுகிறார்கள், அல்லது தேவனை கசந்து கொள்ளுகிறார்கள். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலாம் கூட நீங்கள் தேவனை கசந்து கொள்ள வேண்டாம். தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு தேவன் காரணர் அல்லவே அல்ல. தேவன் உங்களை இரத்தத்தினால் மீட்டெடுத்து தன்னுடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் மேலே கசப்பு இருக்கு. ஏன் இப்படி நடத்துறாரு? ஏன் இப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏன் கர்த்தர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ரூத்தின் புஸ்தகத்துக்கு போவோம். ரூத்தின் புஸ்தகம் ரூத்தின் புத்தகம் எங்கே இருக்குது தெரியுங்களா? எடுங்க சீக்கிரம். முதல் அதிகாரம் 13வது வசனம். கடைசி வசனம் 13வது வசனம் கூட 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நகோமி சொல்றாங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால். இல்லை சதமா சொல், எல்லாம் கவனிங்க, வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருப்பதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். நான் அந்த காலை வேளை சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் விரோதமாய் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பையன் மட்டும் அல்லேலூயா சொல்கிறார், அவன் தான் நல்லவன். இந்த காலை வேளை சொல்கிறேன், கர்த்தருடைய கை, சத்தமா சொல், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், கண்டிப்பாக கர்த்தருடைய இப்போ தான் பாருங்க, இதுதான் கர்த்தர் மேலே இருக்கிற கசப்பு. கர்த்தருடைய கையா உங்களுக்கு விரோதமாக இருக்குது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கை கர்த்தருடைய கை அல்ல, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கை பிசாசுடைய கை. பாருங்க என்ன காரணம் பாருங்க, அப்படி ஒரு மனக்கசப்பு உள்ளுக்குள்ள. யாருக்கு இந்த அம்மா வந்து அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனை உண்டாச்சு. ஆனால் இந்த வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லுதுன்னா தேவன் தான் காரணம்ன்றது. இந்த அம்மா காரணமே இல்லையா, அந்த ஐயா காரணமே இல்லையா. நல்லா கவனிங்க, இந்த அம்மா சொல்றது முட்டாள்தனமான வார்த்தைகள். ஏனால் தேவன் மேல் இவர்களுக்கு என்ன செய்து கசப்பு இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 19வது வசனம். இப்போ சொல்றேன், கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இருக்கா இல்லையா? நான் வசனம் சொல்லுதுங்க, கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. வசனத்தில் இல்லைன்னு சொல்லிடுறீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லை. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்போ அடுத்த வசனம் பாருங்க, 19வது வசனம் வாசிக்கலாம். 19வது வசனம். அப்படியே இருவரும் பெத்தேல் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது எல்லாரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமி என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கத்தரை கட்டளையிட்டார். கத்தர் தான் கசப்பை கட்டளையிட்டார். மனிதர்கள் தேவனை கசந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த அம்மா இருந்தது எங்கன்னா இருளின் ராஜ்யத்தில், பெத்லகேம்ல இல்லை. பெத்லகேம்ல இருந்தாலும் கூட தேவன் சேராதே போகாதே அவர்களோடு வாழாதே என்று சொன்னதற்கதான ஒரு கூட்டத்தார் மத்தியிலே போய் இவர்கள் வாழ போகிறார்கள். கர்த்தர் சொல்ல 10 தலைமுறை வரைக்கும் அதுக்குள்ள போகாதென்றார். இவங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையில் கொன்று நகோமி அவருடைய கணவரும் காரணம், ஞானம் இல்லாத காரணம், தேவையில்லாத புத்தீனமான செயல்கள், வார்த்தைகள், செயல்கள், ஏதோ ஒரு காரணம், பிசாசு காரணம். ஆனால் எல்லா பழி யார் மேலே தூக்கி போடுறாங்க? இயேசு மேலே தூக்கி போடுறாங்க. இன்றைக்கு இருக்க விசுவாசிகள் அப்படிதான் பண்றாங்க பாருங்க. நன்மைகளுக்கு காரணமாக இருக்க கர்த்தரை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் தான் எங்க வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டாருன்னு நகைமை பார்த்து சொல்றாங்க பாருங்க. அவர் சொல்ல பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கர்த்தரை கட்டளையிட்டாரு. இல்லைங்க,
தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அங்க கசப்பு இருக்குன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் பாருங்க, செலவுல எனக்கு கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்ல பாருங்க. அடுத்து, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தரின் சிறுமையை படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியில் நீங்கள் என்ன பாருங்க, கர்த்தர் தான் எல்லாம் பண்ணாரு அப்படின்ட்டாங்க. யாரு? இது மணிக்கு தேவ பிள்ளை என்ன செய்றாங்க பாருங்க, தான் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரை கசந்து கொள்ளுகிறார்கள். இந்த கசப்புன்னு இருக்கு பாருங்க, நான் சொல்ல தேவன் மேல் இருக்க கசப்பை சொல்றேன். கசப்புன்னு இருக்கு பாருங்க, இந்த கசப்புக்கு எதிர்போதம் என்ன தெரியுமா? கசப்புக்கு எதிர்போதம் இனிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, கசப்புக்கு எதிர்போதம் சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென். உலக ரீதியாக கசப்பு சாப்பிட்டா சீனி சாப்பிடணும். நம்ம உலகத்தானே யோசிப்போம், ஆவிக்குரிய பக்கம் வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அப்போ இந்த அம்மாக்குள்ள இருளின் ராஜ்யத்துக்குள்ள போனீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சமாதானம் உங்களுக்குள் இராது. இந்த அம்மாக்குள்ள என்ன தேவ சமாதானம் இல்லை, அதனால கசப்பு வந்துச்சு. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 38:17 எல்லாம் எழுந்து வாசிக்கலாம் பாருங்க. வேதம் அற்புதமானது பாருங்க. ஏசாயா 38:17 எல்லாம் எழுதிக்கலாம். ஏசாயா 38 எதிர்பார்த்த வாசிக்கிறோம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? 38:17 வாசிப்போம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. அமரலாம், அமரலாம். நல்லா கவனிங்க. அப்போ சமாதானத்திற்கு ஆவி உலகத்தில் சமாதானத்துக்கு எதிர்போதம் என்னன்னா கசப்பு. தேவன் மேலே கசப்பு பாருங்க. தேவனை கசந்து கொள்ளவே கூடாது. அப்போ இந்த உலகத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது நகோமி போல எல்லாருக்குள்ளும் தேவன் மேல் கசப்பு இருந்தது. இந்த கசப்புன்றது இருளின் ராஜ்யத்துக்குரியது. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் யாரால உண்டானது? தேவனால் உண்டானது. ரெண்டு ராஜ்யம், ஒன்று இருளின் ராஜ்யம், மற்றொன்று தேவனுடைய ராஜ்யம். தேவன் குமாரனாகிய இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிறார்களோ அவர்களுக்கென்று தேவன் இவைகளை வைத்திருக்கிறார். அந்த உலகத்துக்குள்ளே, அதாவது இருளின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்கள் சமாதானத்திற்கு எதிர்பதமான கசப்பினால் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. மனிதனுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் கசப்பு இருந்ததை கண்டார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுக்குள் பாவம் மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமான கசப்பும் இருந்தது. நீங்க யோபின் புத்தகத்தை வாசி, இந்த கசப்புகளை வார்த்தைகளை வாசிக்கலாம். நீங்க வாசிக்கிட்டே இருக்கலாம். பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனை அவர்கள் நொந்து கொள்வதும், தேவனை குறை சொல்லுவதும், தேவனை குற்றம் சொல்லுவதும், தேவனை கசந்து கொள்ளுவதும் இருந்தது. இந்த கசப்பு பிசாசானவன் எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களுக்குள்ளும் வைத்திருந்தான். தேவன் பாவத்தை இந்த பூமியிலிருந்து எடுப்பதற்காக மாத்திரமல்ல, சமாதானத்தை ஏற்பதற்காகவும் இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். அப்போ பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி இருக்குது. அப்போ கசப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 50 சமாதான தேவனுடைய ராஜ்யத்தில் சமாதானத்தை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் செய்த கிரியைகளை பாருங்கள். ஏசாயா 53:3-5 வரைக்கும் வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாட்டு பாடும் இல்லைங்க, எல்லாம் சத்தம் வாசிக்க போகிறோம் அந்த பகுதியை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை
அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமான. சொல், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. சொல்லும், எனக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற எனக்கு நீதியும் சமாதானமும் உண்டாக்குவதற்காக இயேசு சமாதானத்தை உண்டாக்கும்படி சிலுவையிலே எனக்காக தண்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. சொல்லும், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல் சிலுவையிலே வந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க வருகிற பொழுது நீதியும் சமாதானத்தையும் ஸ்தாபிப்பதற்காக சிலுவையில் இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சமாதானத்தை விலை இருக்கு பார்த்தீங்களா, அது சிலுவை. அழகவனிங்க. அப்போ எப்படி இந்த தேவன் உங்களுக்குள் இருக்கிற கசப்பை விலக்கி சமாதானத்தை சிலுவையிலே உண்டாக்கினார் என்பதை நான் காண்பிக்க போகிறேன். அந்த காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கல்வாரி மலையிலே தேவகுமாரனாகிய இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நீதி உள்ளவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காக. இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கிறது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் ராஜ்யத்தில், தேவ ராஜ்யத்தில் வருகிற பிள்ளைகளுக்குள் சமாதானத்தை உண்டாக்கும்படி நான் தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறார். சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக இயேசுவை வாரினால் அடுப்பித்தார்கள். நீங்கள் கிரகிக்க முடியாத அளவிற்கு அவர் அடிபட்டிருந்தார். அவருடைய எலும்புகளை எண்ணுகிற அளவிற்கு அவர் காயங்கள் ஏற்படுத்தியிருந்தது. அவருடைய எலும்புகள் முழுவதும் நீங்கள் எண்ணலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய அந்த வாரினால் அடிக்கப்படுகிறபடினாலே அந்த சதைகள் எல்லாம் பிளந்திருந்தது, உளப்பட்ட நிலம் போல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. திட்டத்திட்ட 700 அடிகள் அவர் அடிக்கப்பட்டதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய முகம் மாறிப்பட்ட சிலுவையில் அடிக்கப்படும் முன்பாகவே அவனமாக எடுக்கப்பட்டிருந்தார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் முழுவதும் இரத்தத்தால் தோய்ந்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவராக சிலுவையிலே சிலுவையின் மேல் பாவத்தை சுமந்தவராய் கல்வாரி சிலுவையை நோக்கி அவர் நடந்தார். அவன் சிலுவையிலே இயேசுவை அடித்தார்கள். சிலுவையிலே இயேசு இரத்தத்தை சிந்தி கொண்டிருந்தார். இரத்தத்தை சிந்தி முடிக்கிற பொழுது வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மத்தேயு யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம். சரி, 28 வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தார். போதும், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. சிலுவையில் எல்லாம் முடிச்சுட்டு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. தொங்கிட்டு இருக்கும்போது சொல்ல பாருங்க, அடுத்த வருஷம் சொல்ல பாருங்க, 29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே. போதும், எங்கே வச்சுருந்தாங்க? சிலுவைக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் காடி நிறைந்த பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காடி அப்படின்னா என்ன? என்ன ஜாடினா நம்மளுக்கு தெரியும். சரி, இயேசுவுக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த காடி நிறைந்த பாத்திரம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பாத்திரம் ஒரு பெரும் பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் வெள்ளை போளம் என்கிறதான சுகந்த வாசனையுடைய ஒரு மரத்தினுடைய பிசின், முருங்கை மரத்தில் பார்த்தீங்களா பிசின் வரும் இல்லையா, அதுபோல் ஒரு சுகந்த வாசனையை தயாரிக்கக்கூடிய ஒரு வெள்ளை போளம் என்கிற பிசினை அந்த பாத்திரத்தில் போட்டு, அந்த பாத்திரத்தில் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. போட்டுட்டு என்ன செஞ்சாங்க? அடுத்து சொல்ல பாருங்க. போட்டு அந்த பாத்திரத்தில் அந்த அந்த காடியை பற்றி நான் சொல்கிறேன். அந்த பாத்திரத்தை வெள்ளை பாத்திரமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் புளித்த திராட்சை ரசத்தை ஊற்றி, சரிங்களா? முதல் இந்த 29ஆம் வசனம் முழுசு ஆசிர்வோம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டினார்கள். போதும், ஏதாவது அந்த மகம்
அப்போ அதை நான் விவரமாக சொல்கிறேன். அந்த ஒரு பாத்திரத்தில் வெள்ளை போளம், இதெல்லாம் நீங்கள் மத்தேயு மார்க்கில் வாசிங்கன்னா இந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது அங்கங்கே எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த வெள்ளை போளம் அந்த பிசினை வந்து புளித்த திராட்சை ரசத்தில் நல்லா கலந்துருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு அது மிகுந்த கசப்பு உள்ள ஒரு பானமாக இருந்தது. நீங்கள் வந்து வெள்ளை போளத்தையும் புளித்த திராட்சை ரசத்தையும் கலந்து குடிப்பீங்களா? குடிக்கும். இது மாத்திரமல்லாமல் கடற்காளான் என்று சொல்லுகிற கடலில் வாழுகிற ஒரு உயிரினம் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா பாஞ்ச் மாணிக்கு இருக்கும். அதாவது ஒரு பஞ்சை போல் இருக்கும் பாருங்கள். அந்த கடற்காளானை எடுத்து ஈசோப்பு என்கிற கசப்பு நிறைந்த கசப்புள்ள ஈசோப்பு என்றால் என்ன கேட்டிங்கன்னா ஈசோப்பு தண்டுனா, ஈசோப்புன்றது ஒரு கசப்பு கலந்த கீரை. அந்த கீரை விளைகிற தண்டை எடுத்து பாருங்கள், ஈசோப்பு தண்டு, அப்புறம் கடற்காளான் என்கிற கடல் உயிரினத்தினுடைய பஞ்சு, வெள்ளை போளம், புளித்த திராட்சை ரசம், இத்தனையும் கலந்த எல்லாமே மிகுந்த கசப்புள்ளது. இவைகளெல்லாம் கலந்து இயேசுவுக்கு கொடுத்தார்கள். வாசன் பாருங்க, அவர் வாயினிடத்திற்கு நீட்டி கொடுத்தார்கள். 30 இயேசு காடினா வெள்ளை போளம், திராட்சை ரசம், ஈசோப்பு தண்டிலே மாட்டப்பட்டிருக்கிற கடற்காளான், இத்தனையும் உடைய ஒரு கசப்பு. சரி, வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை என்ன பண்ணார் பாருங்க, அத்தனையும் பாருங்க. ஏற்கனவே ஒரு உடம்பெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் அவருக்கு காயங்கள், உதடுகள் எல்லாம் காயங்கள், முதுகெல்லாம் காயம். இந்த கசப்புள்ள அந்த திராட்சை ரசத்தையும் வெள்ளை போளத்தையும் ஈசோப்பு தண்டையும் கடற்காளானையும் அதில் எடுத்து அவர் கொடுக்கிறார்கள். தேவன் என்ன செஞ்சார்னா அதை வாங்கி கொண்டார். அதாவது அது என்ன பண்ணிட்டாரு, குடிச்சாரு. குடிச்சோன்னு என்ன, உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவினுடைய புண்களில் பட்ட இவைகள் அவருடைய சரீரம் முழுவதையும் உள்ளேயும் விலையும் கசப்பாக்கிற்று. நல்லா கவனிங்க. ஏனென்றால் சமாதானத்துக்கு பதிலாக கசப்பு வந்தது. கர்த்தர் அந்த கசப்பை சிலுவையிலே இவ்வனமாக எடுத்து, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறன்னு சொல்லி சிலுவையிலே இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தேவன் சமாதானத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ரொம்ப சுலோவாக இருக்கு. இவ்வளோ வசனம் கேட்குற நீங்களே எப்படி இருக்கீங்களே, கதை கேட்குற பிரியாணி கதை கேட்குறவங்களாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நிலமை. இதுதான் தண்டனை. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவராஜ்யத்துக்குள்ள வந்தனா உன் இருதயத்தில் நான் சிலுவையில் சமாதானத்திற்கான ஆக்கினையை கசப்பை எடுத்துக்கொண்டபடினால உனக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, அதிலே சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா கவனிங்க. இதை பற்றி நிறைய நம்மளுக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் இவைகளை பற்றி நாம் என்ன செய்யலாம், பேசலாம். அப்போது அடுத்த வசனம் பாருங்கள். இயேசு அப்படி தான் சொல்கிறாரு, இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களுக்காக சம்பாதித்த சமாதானம். நான் சொல்கிற எல்லா சப்ஜெக்டும் ஒரு வரியில் அடங்காது. இவைகள் மிகுந்த பெரிய பெரிய காரியங்கள். நம்ம அடிப்படையாக சிலதை படிக்கிறோம். அப்போ இயேசு என்ன செய்கிறார், சிலுவையில் மரிச்சோடனே உயிர் தெழுகிறார். லூக்கா 24:36 வாசிப்போம். லூக்கா 26:36. இப்போ சிலுவையில் என்ன சம்பாதிச்சிருக்காரு, சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார். சொல்லுவோம், இயேசு எனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் தண்டனை ஏற்றுக்கொண்டு கசப்பை எடுத்து எனக்காக சமாதானத்தை சம்பாதித்தார். ஆமென். லூக்கா 24:36 வாங்க. லூக்கா 24:36 வாங்க. இவைகளை குறித்து அவர்கள் அதான் 12 சீசன் பேசிக்கொண்டிருக்கையில் எல்லாம் சத்தமாக வாசிப்போம். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு கசப்பு என்றார். இல்லைங்க, அப்படி போட்டிருக்கோங்க பைபிளில். அப்படியா போட்டிருக்கு நல்லா பாசுங்க. இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு கசப்பு என்றார். அப்படியா போட்டிருக்கு. இயேசு முதல்ல தோன்றோன்னே சீசர்களை பார்த்து சொன்ன தெரியுமா, எப்பா நான் கசப்பெல்லாம் எடுத்துட்டேன்,
கடற்காளானையும் ஈசோப்பு தண்டையும் வெள்ளை போளத்தையும் புளித்த திராட்சரசத்தையும் கசப்பிற்கு அடையாளமானதை எடுத்து என் உச்சந்தலை முதல் உள்ள வரைக்கும் கசந்து போச்சுப்பா, ஏன்னா உனக்கு சமாதானத்தை உண்டுமாக்கும் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகையால் இயேசு இந்த காலைவெளியில் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு முதல் சொல்லுகிற வார்த்தை, முதல் பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யம், முதல் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 20:19. எப்பெல்லாம் தோன்றாரோ அப்பெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. யோவான் 20:19 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 20:19 20 20:19. அதற்கு நல்லா வாசிங்க சத்தமா. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலத்தில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு கசப்பு என்றார். அப்படியா சொன்னாரு? உண்மைதானா? அப்படிதான் சொன்னாரா? ஆமென், அல்லேலூயா. அப்புறம் 20:21 அடுத்து இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு கசப்பு என்றார். அப்படியா போட்டிருக்கு? நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சொந்தம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை இயேசு சிலுவையிலே சம்பாதித்தார். ஹல்லேலூயா. யார் மேலே ஏன் கசப்பு வைக்கக்கூடாதுன்னு அது ஒரு டாபிக். ஏன்னா இயேசு சிலுவையில் செஞ்சிட்டாரு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நோ உங்களுக்காக இயேசு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினையாகிய கசப்பை சிலுவையில் எடுத்துக்கொண்டார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க. நான் அந்த காலை வேளையில் சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த சமாதானம்ன்றது தேவன் இந்த காலை வேளையில் யாருக்கு சம்பாதிச்சிருக்காருனா, இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இந்த ராஜ்யத்திற்குள்ளே நீதி இருக்கிறது, தேவ சமாதானம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற தேவ ராஜ்யத்தில் தேவன் கொடுத்த சமாதானத்தினுடைய விலை இயேசு சிலுவையில் மரித்தது. எல்லா எலும்பின் இருக்கலாம். Don't forget to subscribe.